Congratulations. What you've done is fantastic. உன் உயிரை பணையம் வச்சு 30 குழந்தைகளை காப்பாத்திருக்க. உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்கே பெருமை. ஒரு மனுஷன் நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிருக்க. உனக்கு என்ன உதவி எப்ப தேவைப்பட்டாலும் கலெக்டர் ஆபீஸ் வா. நான் செய்ய காத்துறேன். Thank you madam. உன் பேர் என்னப்பா? சினு. நீ நல்லா இருக்க. இப்போ ஒண்ணா இல்ல ஒரு யங்ஸ்டர் வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காரு. இப்போ குழந்தைங்க சேஃபா இருக்காங்க. இனிமே அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சார் உங்க உயிரை கூட பெருசா எடுத்துக்க எப்படி சார் குளிச்சீங்க? பாவம் குழந்தைங்க அத பத்தி யோசிக்க முடியுமா? இல்ல யாருக்கும் ஒண்ணு ஆகலைங்க. எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திட்டீங்களா? எல்லாரையும் சேஃபா காப்பாத்தி. குழந்தைங்களுக்கு எதுவும் அப்படிலாம் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலீங்க. இது எப்படி சார் நடந்துச்சு? அது தெரியலங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. Thank you. அட்டே ராஜா சும்மா எனக்குலாம் ஒண்ணாவது. சும்மா இரு. ஊரு கண்ணு பூரா என் பேர மேலதான் இருக்கு. எப்படி அப்படியே நில்லு. ஊரு கண்ணு, உத்தார் கண்ணு, மூலி கண்ணு, முண்டை கண்ணு, டிவி கண்ணு, டிவி பார்த்தவங்க கண்ணு, எல்லா கண்ணு இதோட போகணும். தூ எதுக்கு அப்பதா அதெல்லாம்? துப்புடா. போ 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 போ. பத்தியாடா என் பேரை சாதிச்சு காட்டிட்டான் பாத்தியா? நான் அப்பவே சொன்னேனே என் பேரன் தான் நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துவான்னு. இப்போ அது சிரிடா. படிப்புல பேரை வாங்க சொல்லு, அப்புறம் நான் சிரிச்சு வைக்கிறேன். லட்சுமி இன்னும் அப்பாவே நினைச்சிட்டு இருக்கியா? என்ன இது? சொன்னா கேளு. நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கிறத விட அதை மறக்கிறது தான் நல்லது. வா எழுந்திருச்சு வா. வாங்குறல்ல, அட வா. நான் வயக்காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. தருமத்தாயே குழந்தை. அம்மா அம்மா இங்க வா. என்ன 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 என்னப்பா? பாக்குறது நிஜமா இல்ல கனவா? ஒரு தடவை கிளு நிஜமேதான். அடிச்சு சொன்னா கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டான் இவன். இன்னைக்கு நடனா இவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறானே. நான் பெத்த மகனே மாங்கொட்ட தலையா, நீ கூட சின்ன வயசுல இப்படி தாண்டா இருந்த. என் பேரை நல்லது பண்றதுலாம் அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. என் பேரை எப்பவும் பொறுப்பானவன் தான். இவன் இந்த மாதிரி நல்லபடியா வரணும்ன்றதாமா என் ஆசை. என்னாச்சு அண்ணனுக்கு? இப்படி மாறிட்டான். அண்ணே ஆக்ஷன் கூட பண்ண மாட்டே, இப்போ ஓவர் ஆக்ஷன் பண்ற. என்ன ஃபாலோ பண்றியா? ஏல 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 அழகுனா அழகு ஏல ஏல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா பக்கத்துல இருக்கீங்கல அதான். ஏய் நெசனா லட்சுமி, உன் கூட பழகுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நாம இன்னும் கூட நெருக்கமா பழகலாம்னு தோணுது. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. ஐயோ மாமா வந்துட்டா நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை. லட்சுமி, நான் வர வரைக்கும் இருக்க மாட்டீங்களோ? வா. இல்ல மாமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே வந்து. ஃப்ரெண்ட்ஸோட பேசறதெல்லாம் போதும். வாங்குறல. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வரணும்னு சொல்லிருக்கல. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? எதுக்காக வந்த? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே வந்துடலாம்னு நினைச்சேன். இனிமே அப்படி பண்ணாத. உன்னை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஐயோ பா, இந்த மாதிரி மோசமான ரோட்ல ஏன் கூட்டிட்டு போறீங்க மாமா? நம்ம ஊருக்கு இதுதானே குறுக்கு வழி. மாமா மெதுவா போங்களே மாமா. அது ரோடு சரியில்லை பாரு. அதான் கெட்டியா பிடிச்சுக்கோ. இப்படி மெதுவா. மாமா வண்டி நிறுத்து முதல்ல. மாமா வண்டி நிறுத்து மாமா. மாமா வண்டி நிறுத்த போறியா இல்லையா? என்ன லட்சுமி, ஏன் இறங்கிட்ட? நீ போ, நான் பஸ்ல வரேன். அது என்னது பாதியில இருந்து பஸ்ல வரங்கற? அது அப்படிதான், நீ போ. தாமஸ் ஆல்வா எடிசன் சினிமாவை கண்டுபிடிச்சார். சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டீன் அணுசக்தியை கண்டுபிடிச்சார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சார். சார் விஜயகுமாரை விட்டுட்டீங்க. அவர் யாரு? தமிழ்நாட்டு விஞ்ஞானியா? அவர் எதை கண்டுபிடிச்சாரு? அவர் தானே சார் வீரப்பனை கண்டுபிடிச்சாரு. இன்னும் 3 ஜென்மத்துக்கு நீ உருப்படவே மாட்ட. இந்த மாதிரி கிண்டல் கேலியா பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா
வரப்போற எக்ஸாம்ல வாத்தியார் பெரிய முட்டையை கண்டுபிடிச்சு உன் பேப்பர்ல போட்டுருவாரு. உட்கார். நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லைன்னா பின்னாண்ட நிக்கிறீங்க. அவன் எந்திரிச்சா நீங்களும் எந்திரிக்கணுமா? ஒருத்தர் எந்திரிச்சா 2 பேர் ஃப்ரீயா? உட்காருங்கடா. மூஞ்சிகளை பத்தி அப்படியே கருத்தால பொறுப்பா அந்த மாதிரி. இவங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினதுக்கு காரணம் சின்ன வயசுலயே அவங்களுக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வம். நம்ம ஏதாவது பார்க்கணும்னு வெச்சுக்கோயே, அப்பதான் டிவி ஆஃப் பண்ணுவாங்க. ஏமா ராஜேஸ்வரி, என்ன நான் இங்க மழை தவள மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட மசமசன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? வாத்தியார் பாடம் நடத்தும் போது கவனிக்காம கவனத்தை வேற எங்கேயாவது செதற விட்ட பரீட்சையில ஃபெயில் ஆகி வீட்டுக்கு போய் விளக்க மாத்த எடுத்து பெருக்க வேண்டியது. சும்மா இருக்கடா. இந்த மாதிரி கலாட்டா பண்றதெல்லாம் விட்டுட்டு வரப்போற ஆனுவல் எக்ஸாம் ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ற வழியை பாருங்க. லட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிக்கோ. விளையாடாத, இங்க இல்ல, யாருமே இல்லாத இடத்துல தனியா போய் பேசணும். எங்க? சொல்றேன் வா. இங்க வாப்பா. கோபால் மாஸ்டர் உன்னை கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு கதை அவ்வளவுதான். பை. ஏய் இரு, நானும் வரேன். போயிடாத. வாயா சொல்றேன். நீ என்ன பண்ற? லைப்ரரியில மதனகோபாலே, உங்க தெருவுல இந்த பிருத்திவிராஜன் ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தானே? ஆமா. அவன் எதிர்விட்டு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டானாமே. உங்க வீட்டுக்கு பால் போடுற பக்கீர்சாமி வந்து சொன்னான். பால்காரன் வந்து சொன்னானா? இழுத்துட்டு போனதே அந்த பால்காரன் தான். அந்த பொண்ணு வீட்ல விவரம் அவசரம் புரியாம கேக்குறாங்களே. புரியாம பேசிட்டு பொண்ணு வீட்டுல விவரம் சொல்றதுக்கு நான் என்ன கேனையனா? பால்காரன் இழுத்துட்டு போயிட்டு படிக்கிறவங்க மேல பழி போட்டானே. தனியா பேசணும்னு சொல்லி அதுக்குள்ள போயிட்டாளே. எவ்வளவு ஆசாசியா வந்தேன், எல்லாத்தையும் இந்த பாத்தி பூந்து கெடுத்துட்டான். ச்சே.